அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசன்ஸ் ஆப்க்கான அந்த ரிசல்ட்டுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சேல்ஸ்மேன் பேக்கர் போன்ற பதவிகளுக்கு கடந்த 2 வார காலமாக இன்டர்வியூ அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுமே வந்து டெய்லியுமே வீடியோஸ் அப்படின்றத அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தடுத்து இன்டர்வியூ போகிறவங்களுக்கு என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனல் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ரிசல்ட் வந்து எப்போ வரும், அதேமாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ இதை பற்றின ஒரு பல முழுமையான தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கான லிங்க் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதன் மூலியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், திண்டுக்கல் மாவட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இப்போ நியாய விலைக்கடை விற்பனையாளர் வந்து கொடுத்துருக்காங்க சேல்ஸ்மேன் போஸ்ட்டு. ஸோ வந்து தொகுப்பூதியம் வந்து 6250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு வந்து சேலரி அப்படின்றது இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு 8600 ரூபாயிலேருந்து 29000 ரூபாய் வரை சேலரி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சேல்ஸ்மேனுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது கூட்டுறவு நிறுவனத்தோட அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சங்கங்களில் வந்து இருக்கும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் 43 போஸ்ட் இருக்குது. அதேமாதிரி கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் ஒரு 4 வேக்கண்டு, தொடக்க கூட்டுறவு பண்டக சாலையில் ஒரு 3 வேக்கண்டு, அதேமாதிரி நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஒரு வேக்கண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எப்படிது இருக்கும். நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நேர்பை இருக்கக்கூடிய அந்த ரேஷன் ஷாப் நேம் அப்படின்றத சொல்லுங்கள் நம்பர் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் டிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கருக்கு வந்து தொகுப்பூதியம் வந்து 5500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு, அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுலேருந்து 1 இயருக்கு இந்த சேலரி இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு 7800 ரூபாயிலேருந்து 26000 வரை வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்றது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேயுமே இருக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 63 காலி பணியிடங்கள் அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றதுமே டிஃபர் ஆகும். உங்களுடைய மாவட்டத்தில் என்னென்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வேக்கண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த லிஸ்ட்டுமே அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க டிக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது எப்படி இருக்கும், நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்களின் மதிப்பு, அதாவது வெயிட்டேஜ் ஆஃப் அகடமிக் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்றும் நேர்முக தேர்வில் அளிக்கப்பட்ட சராசரி மதிப்பெண்கள் முறையே 50:50 என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அகடமிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது கல்வி தகுதியில் வந்து 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து எடுத்துக்கிடுவாங்க. 50% அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா, அதில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் ஒரு 50% மார்க் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் அப்படின்றது அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட்டில், அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் என்ன மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்துடைய அந்த வெப்சைட்டில் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதன் மூலிமா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் அப்படின்றத நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அப்படின்னா ஜனவரி முதல் வாரத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது நீங்கள் அந்த நேர்பை இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கங்கள் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஃபர்தர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமெயில் அல்லது மெசேஜ் கம்யூனிகேட் அப்படின்றது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து நம்மளுடைய சேனலில் ரிசல்ட் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனல் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.